ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஃபோனை பிரிக்க போகிறோம். உள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நான் இதை ஆல்ரெடி டெஸ்டிங்காக பிரித்து 1 வீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் டேர்ம் ரிவ்யூ. ஆக்சுவலாக எனக்கு ஒரு அப்டேட் தேவைப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வாங்கினது தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50X. இதை பற்றின ரிவ்யூஸ் நீங்கள் முன்னாடி கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த வீடியோவில் இதை பிரித்து வைக்க போகிறேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதால ஏற்கனவே அவங்களும் பிரித்து வச்சுட்டு போயிட்டாங்க. பொட்டியை திறந்தா உள்ள ஃபோன் இருக்கும். ஃபோனை வந்து நான் பிரிக்கிற மாதிரி கேவலமெல்லாம் பிரிக்காதீங்க. ஃபோன் இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே வரும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இதை பிடிச்சி அப்படியே கிழிச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும். அது வழியாக நீங்கள் ஃபோனை எடுக்கணும். என்ன மாதிரி தூக்கி போட்டு விளையாடாதீங்க. ஃபோனுக்கு அப்புறம் உள்ளே ஏகப்பட்ட எலி மருந்து சீட் இருக்கும், ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கும். கேஸே நாங்க தான்டா. கேஸுக்கு கொடுத்த கவர் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. ஹியர் இஸ் த ஸ்டிக்கர்ஸ். தெரியுதா? ஓகே, இட்ஸ் நோ யூஸ் ஐ கெஸ். எலி மருந்து சீட்டு, கவரு, அப்புறம் உள்ள 45 வாட் சார்ஜர் வித் டைப் A to டைப் C கேபிள், அப்புறம் கடைசியாக சிம் எஜெக்டர். தெரியுதா? என்கிட்ட இருக்கிறது 6128 வேரியன்ட். அப்படியே பொட்டியை பின்னாடி திருப்பினீங்கன்னா ஃபோனோட மொத்த ஸ்பெக்ஸையும் கொட்டி வச்சிருப்பான். Dimensity 7300 அல்டிமேட். ஆனால் ஒரு வித்தியாசமும் இல்லை 7300 இருக்கும். பொட்டியை தூக்கி போட்டு நம்ம அப்படியே ஃபோன் சைடு வந்தோம்னா என்கிட்ட இருக்கிறது என்சாண்ட் பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட். இன்னும் 2 கலர் இருக்குது. க்ரீன் ஒன்று இருந்தது, அப்புறம் கிரே ஒன்று இருந்தது, டைட்டானியம் கிரேன்னு சொல்லிட்டு. பின்னாடியும் பிளாஸ்டிக் தான், சைட்லேயும் பிளாஸ்டிக் தான். பட் அந்த மெட்டல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்கும். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், அதாவது நீங்கள் ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் போடலாம், அப்படி இல்லைனா 2 சிம் போட முடியும். ஆக்சுவலாக மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் உங்களால் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ரிவ்யூவில் பண்ண முடியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் பண்ண முடியுது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, டைப் C போர்ட், இன்னொரு ஸ்பீக்கர், USB 2.0 நினைக்கிறேன். ரைட் சைடில் வால்யூம் பட்டன், அப்படியே கீழே வந்து பவர் பட்டன், அண்ட் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதனால் இது வந்து LCD ஸ்க்ரீன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு இன்ஃபினிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன்னு கேட்டிருந்தேன். அப்போது நம்ம சைனெக்ஸஸ் வந்து என்ன சொன்னார்னா, இந்த ஐடி கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஆனால் செட்டிங்ஸில் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஒரு மேட்ரு இல்லை. இதுதான் நான் இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ஃபேஸ் செய்த ஒரு பிரச்சனை. பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். எப்படி செம்ம ஸ்பீடாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்பிளேல ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்தவங்க கூட இந்த அளவுக்கு வேகமாக கொடுத்துருப்பானான்னு தெரில. அப்படியே செம்மையாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். 3 கிடையாது, ஒன்று தான் ஒரிஜினல் கேமரா. இது IR பிளஸ்டர், ஃப்ளாஷ் லைட்டு, ஹாலோ லைட்டு, இது ஒரு டெப்த் சென்சார். அவ்வளோதான். அதை பின்னாடி பேசுவோம் நம்ம. இங்கே சைடில் அவங்க போர்ட்ஸ் கொடுத்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா 3.5mm ஜாக் எங்கேயுமே அவங்க கொடுக்கல. அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கவே இல்லை. டைப் Cலேருந்து ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுற இதை வாங்கிட்டு வந்தேன். 50 ரூபா சொன்னாங்க. ஹெட்ஃபோன்ஸே 50 ரூபாய்க்கு தான்டா வாங்கினேன். அப்படியே இந்த ஃபோனோட கவர் கிட்ட வந்தோன்னா எனக்கு இந்த மாதிரி கலர்டாக கொடுக்குறத விட டிரான்ஸ்பரண்ட் கேஸ் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். பட் இதை வாங்கி இதை யூஸ் பண்ண அப்புறம் தான் தெரியுது இட் வாஸ் வே பெட்டர் தன் டிரான்ஸ்பரண்ட் கேஸ். எடுத்தது நம்ம டிஸ்பிளே கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 6.67 inch HD+ IPS LCD பேனல். எனக்கு அந்த அளவுக்கு லோ குவாலிட்டியெல்லாம் ஃபீல் ஆகலை. டிஸ்பிளே எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. கலர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. ஆனால் இந்த ஃபோனுமே வந்து HD+ ரெசல்யூஷன் தான். பட் இதை விட இதில் கலர்ஸ் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அப்படியே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் நான் ஆட்டோ மோடில் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுல்லாக 120Hz கொடுத்தா பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும்னு இவன் சொன்னான். அதனால் நான் ஆட்டோ மோட் கொடுத்துட்டேன். டிஸ்பிளேல இருக்க ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா பெசல்ஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை. இப்போ டெம்பர் ஓட்டினதுனால லைட்டாக அப்படி தெரியும். பட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சின்ன வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. LCD பேனலில் சின்ன அப்படி தாண்டா இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. Vivo T4X யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை விட இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 672 nits. நிறைய பேர் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் எனக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரியல, நல்லா தான் இருந்தது. அடுத்த சவுண்ட் குவாலிட்டி கிட்ட வந்தால் மேலே ஒரு ஸ்பீக்கர், கீழே ஒரு ஸ்பீக்கர். சவுண்ட் குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் நாட் த பெஸ்ட். அண்ட் அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக்கும் இல்லை, அது ஒரு கடுப்பு. அண்ட் வால்யூம் ஃபுல்லாக வைக்கும் போது ஃபோனில் இந்த இடம் வந்து அதிர்றது, வைப்ரேட் ஆகுது. அண்ட் அப்படியே அடுத்த முக்கியமான விஷயம் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். Dimensity 7300 அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு 12,000 கீழே இதை விட நல்ல ப்ராசஸர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 7300க்கும் 7300 அல்டிமேட்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. 2 சேம் தான், சும்மா பேர் மட்டும் மாற்றிக்கிட்டான். இது ஒரு 4 nm ப்ராசஸர் வித் 8 cores. 7300 மற்ற
மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் 1 to 2 ஸ்கோர் மேக்ஸிமம் ஒரு 7 lakh வரைக்கும்லாம் ரீச் பண்ணும். 6 to 7 ஆவரேஜாக வந்துடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 to 6.5 அந்த ரேஞ்சில் தான் வருதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் செக் பண்ணி பார்க்கல. சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்லாம் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு சில ஃபோன்ஸில் வந்து பெஞ்ச் மார்க் ஆப்ஸ்க்காக தனியாக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. சும்மா ஒரு பேசிக் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் நம்ம 1 to 2 ஸ்கோர் எடுத்துக்கலாம். நான் இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் லேக் எல்லாம் ஃபீல் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் சைடில் தள்ளினீங்கன்னா இந்த கேமராவுக்கு போகும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு சின்ன டிலே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு சின்ன லேக் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தடுத்த டைம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும் அந்த ஒரு லேக் இருக்குது. Vivo T4X அதுலேயும் செக் பண்ணேன், அதுலேயும் இந்த லேக் இருந்தது. இது இன்ஸ்டாகிராம் பிரச்சனையா இல்லை ப்ராசஸர் பிரச்சனையா, அது என்ன எனக்கு தெரியல. அப்படியே மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா LPDDR4X RAM 6GB RAM 12 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். விர்ச்சுவல் RAM UFS 2.2 இருக்குது. நிறைய பேர் வந்து 3.1 இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அகைன் அது மேட்டரே கிடையாது. அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் மேட்ரு. ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் பெஞ்ச் மார்க்ஸில் மட்டும் UFS 3.1 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ரியல் டைமில் 2.2 நல்லா ஆப்டிமைசேஷன் இருந்ததால் அதுவே பெட்டராக பண்ணுது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அள்ளி தெளிக்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் எனக்கு 12GB RAM வேணும் என்ன சிரிக்கிற அப்படியே பேட்டரி கிட்ட வந்தால் 5500 mAh பேட்டரி 45 வாட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அதில் 3 மோட்ஸ் இருக்குது. AI ஸ்மார்ட் ஒன்று இருக்குது, லோ டெம்பரேச்சர் மோட் இருக்குது, ஹைப்பர் மோட் இருக்குது. பட் சார்ஜிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 minutes டிலே இருக்குது, அவ்வளோதான். நான் லோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது 50 minutesல 60% வந்துருச்சு. அதே ஹைப்பர் மோடில் கொடுக்கும்போது 50 minutesல 70% வந்துருச்சு. பட் அகைன் இந்த லோ டெம்பரேச்சரில் இருக்கும்போது லைட்டாக ஹீட் ஆகுது. அண்ட் இந்த ஹைப்பர் அண்ட் AI மோட் இருக்கும்போது கொஞ்சம் ஓவராகவே ஹீட் ஆகுது. டாப் ஆஃப் த போர்ஷனில் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது, சார்ஜரும் ஹீட் ஆகுது. அது ஏன்னு தெரில. அண்ட் அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜிங், இந்த ஃபோன்லேருந்து வேறு ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது 10 வாட் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானுங்க. 810H அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் IP64 இருக்குது. தண்ணிக்குள்ளலாம் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எங்கேயாவது தெரியாமல் தண்ணி பட்டால் ஒரு சில இடங்களில் தப்பிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு தண்ணியில் போடுறாதீங்க, வாரண்டியெல்லாம் கொடுக்க மாட்டான். வெயிட் 198 கிராம்னு போட்டிருந்தாங்க. என்கிட்ட செக் பண்ணுறதுக்குலாம் எதுவும் கிடையாது. ஹார்ட்வேரில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர் கிட்ட வரும்போது Android 15 வித் HyperOS 15 2 years ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் சொன்னானுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது 400 MB. அப்டேட்க்கு முன்னாடி எனக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக நான் ஃபீல் பண்ணல. அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணிவிட்டு ரீசன்ட் டேப்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு சில இடங்களில் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் அது வருது. உள்ள ப்ரீ இன்ஸ்டால்டாக 40-45 ஆப்ஸ் இருக்குது. அதில் 10க்கு மேலே இன்ஸ்டால் பண்ண முடியல. 1-2 டிசேபிள் பண்ண முடியுது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு நத்திங் ஓஎஸோட இது நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி Vivo T4X Touch OS 15 அதோட இது நல்லா இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது, பரவாயில்ல. எல்லாருக்கிட்டே இருந்து கொஞ்சம் தாட்டையை போட்டு வச்சிருக்கான். பஞ்சோலுக்கு பக்கத்தில் வந்து டைனமிக் ஐலாண்டா டைனமிக் பாரா அந்த மாதிரி ஒன்று வரும். அது ஓகே, எனக்கு பெருசாக யூஸ் ஆகலை. இப்போது லைக் ஹாட்ஸ்பாட் போட்டோன்னா அந்த மாதிரி வரும், சார்ஜ் போட்டால் வரும், கால் வந்தால் வரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெட்வொர்க் பற்றி பேசும்போது நான் இருக்க இடத்துல சுத்தமாக நெட்வொர்க் வர மாட்டேங்குது. இதுக்கு நான் ஜியோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் வச்சிருப்பேன். பட் அதில் என்னடா நான் 5G 4G கேள்விப்பட்டிருக்கேன், 5G கேள்விப்பட்டிருக்கேன், 5G+ கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா 5G++, அது என்னடா 4.5G 4.5G+ கூட வந்துச்சு நினைக்கிறேன் இப்போ. அப்புறம் UIல ஒரு சில AI சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. இதில் வந்து ஃபான்ட்ஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். டிஃபால்ட்டாக இவங்க ஒரு 10-15 ஃபான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தான் மாற்ற முடியும். நம்ம ஒரு கஸ்டம் ஃபாண்ட் வைக்கிறதோ இல்லை நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நானும் இவங்கி பார்த்தேன், எந்த ஃபாண்ட்டும் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்து வழக்கம் போல் சைட் வின்னர் ஃபாண்ட்டை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு சைட் வின்னர் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அது சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் டேரெக்டாக இல்லாமல் ஃப்ளோட்டிங் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அது எல்லா ஆப்ஷனும் சப்போர்ட் ஆகலை. நம்ம இப்போது கேமரா சைடு வந்தோம்னா கேமராவோட ஹார்ட்வேர் மெயின் கேமரா 50 MP, இது கீழே இருக்கிறது டெப்த் சென்சார் 2 MP, இது IR பிளாஸ்டர், இதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது. இது ஹாலோ லைட். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கால் வந்தாலும் சார்ஜ் போட்டாலும் லைட் எரியும், வேறு ஒன்றும் பண்ணாது. இங்கே ஃப்ளாஷ் தனியாக இருக்குது. கேமராவோட சென்சார் என்ன சென்சார் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மோட் கொடுத்துருப்பான் 50 MPன்னு சொல்லிட்டு. அதை ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் அதிகமான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதை தாண்டி நல்ல லைட்டிங்கில் இருக்கும்போது நல்ல குவாலிட்டி வருது. லோ லைட்டில் ரொம்ப கேவலமாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் செல்ஃபியுமே வந்து லோ லைட்டில் கேவலமாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கில் EIS மட்டும்தான் இருக்குது, OIS கிடையாது. அண்ட் பேக் கேமராவில் 4K 30 FPS சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் 2K 30 FPS சப்போர்ட் இருக்குது. அண்ட் 4K வித் EIS சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாலாம் இல்லை. பட் EIS ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வீடியோ குவாலிட்டியும் நல்ல லைட்டிங் இருந்தால் நல்லா இருக்குது. லோ லைட்டில் கேவலமாக இருக்குது. அவ்வளோதான் கேமராவை பற்றி.
எனக்கு கேமரா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபி கேமரா 8MP சென்சார் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஓரளவுக்கு 8MP ஃபீல் வரல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4. கேமிங் பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக இந்த PUBG, BGMI இதெல்லாம் நான் பெருசாக விளாட்னதே கிடையாது. அது இந்த ஃபோன்லேயும் சரி அந்த ஃபோன்லேயும் சரி இன்ஸ்டால் கூட பண்ணது கிடையாது நான். பட் Plants vs Zombies 2 ப்ளே பண்ணேன். அதில் 30 FPS தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா BGMI, Free Fire இந்த மாதிரி மல்டிப்ளேயருக்கு மட்டும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கானுங்க போல. கேமிங்லேயுமே 3 மோட்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்குது, ஈக்லிபிரியம் மோட் இருக்குது, அப்புறம் பேட்டரி ஹெல்த் அந்த மாதிரி ஒரு மோட் இருந்தது. பட் மூணுத்துலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதே சேம் 30 FPS தான் வருது. அதுக்கே கொஞ்சம் முக்கியது. பேட்டரி லைஃப் சொல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் பண்ணுற யூசேஜ்க்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட பட்ஜெட் இப்போதைக்கு 11,500 இருக்குது. 6128 வேரியன்ட். இல்லை எனக்கு இன்ஃபினிக்ஸ் வேணாம், வேறு ஏதாவது பிராண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா Vivo T4X இருக்குது. பட் அது ஒரு 14,000 வரும். 6128 வேரியன்ட். இன்ஃபினிக்ஸ் Note 50s அது வந்து 16,000 இருக்கும். இதே இதெல்லாம் பட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வரும். ஒரு சின்ன சின்ன ஸ்பெக்ஸ் வந்து அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். CMF ஃபோன் 1 இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி CMF ஃபோன் 2 Pro லான்ச் பண்ணியிருந்தான். பட்ஜெட் அதுவுமே வந்து 15-16 வச்சிருந்தான். Vivo T3 அப்படி இல்லைனா iQOO Z9X ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். பட் அது 6128 பார்த்தீங்கன்னா 13,000 or 12,500 சம்திங் இருக்கும். Poco M6 Plus இருக்கும். அது 4th Gen 2 ப்ராசஸர். Poco M7 Pro மேபி அது ஒரு நல்ல இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் Realme P1 பட் அதில் கோடு வருது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஒரு வருஷம் பழசு. Realme P3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆச்சு. பட் அது 17,000 இருக்குது. Moto G64 அதுவுமே வந்து Dimensity 7025 தான். அப்புறம் Moto G45, G35, 860 Fusion, 860 Styles, 860 Pro, 860, 860 எத்தனை ஃபோன் லான்ச் பண்ணுவோம் மோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஓரளவுக்கு இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா 11,500க்கு இது கண்டிப்பாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மஜா ஃபோன். பிரச்சனைன்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. முக்கியமாக ஒரு பிரச்சனைனா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அது மட்டும் என்ன சோறு திங்க போனியா இல்லை திங்க போனியா இன்ஃபினிக்ஸ்னு கேட்க தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி கோவ வேண்டியது. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு ஃபோன் ரிவ்யூவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ்.